இருக்கும்போதே கொடுக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வரல. ஆனா, அந்த தாய் குலத்துக்கிட்ட எதுவுமே இல்ல. இல்லைங்கும் போதும் கூடி குடுக்கணும்னு எண்ணம் வருது. அதுதான் இறைவனுடைய அருளுங்கிறது. விதியின் வசத்துல அவங்க வினையினால துன்பப்படுறாங்க. துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா, இறைவனுடைய அருள்னால குடுக்கணுங்கிற எண்ணமும் இருக்குது. இதுதான் வினையை வெல்லக்கூடிய சூட்சுமமே. எவ்வளவு மோசமான நிலைமையில் இருந்தாலும், நல்லதை செய்வதை ஒருபோதும் நிப்பாட்டக்கூடாது. அதுதான் விதிய வெல்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சூட்சுமம். உள்ளதிலேயே மிகப்பெரிய பரிகாரம்னே இதுதான். எவ்வளவு மோசமான நிலைமையில் இருந்தாலும் இறைவனை வழிபடுவதை நிப்பாட்டக்கூடாது. இறைவனை சிந்திப்பதை நிப்பாட்டக்கூடாது. சாமியினுடைய புகழ் பாடுவதை நிப்பாட்டக்கூடாது. எவ்வளவு சண்டை சச்சரவுகள், எவ்வளவு கோப தாபங்கள், எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் வீட்ல விளக்கேத்தாம இருக்கக்கூடாது. இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் நடந்தா நம்ம செய்ய மாட்டோம். அதுதான் வித்தியாசமே. எது நடந்தாலும் சாமி வழிபடுறத நிப்பாட்டக்கூடாது. அப்ப அந்த தாய்க்குள்ள என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆதிசங்கரருக்கு அழுகிப்போன நெல்லிக்காய கொண்டு போய் ஆதிசங்கரர் தட்டுல போட, அந்த ஆதிசங்கரர் குழந்தை தான். ஆனா குழந்தையிலேயே ஞானத்தினுடைய உச்சத்தை தொட்டவர். அந்த நெல்லிக்காய பார்த்தோனே அவருக்கு புரிஞ்சு போச்சு. இவ்வளவு ஏழ்மையான நிலைமையில கூடி என்னுடைய பசிய போக்கணும்னு அந்த அம்மா நினைக்கிறாளே, இவளுக்கு நான் ஏதாவது திருப்பி செய்யணுங்கிறதுக்காக ஆதிசங்கரர் மகாலட்சுமிட்ட வேண்டுறார். மகாலட்சுமி உடனே வேண்டி ஒரு அற்புதமான பதிகத்தை பாடுகிறார். அதற்கு பேரு கனகதாரா ஸ்தோத்திரம்னு பேர். தங்க நெல்லிக்கனி மலையை கொண்டு வந்த அற்புதமான பதிகம். அதுல விசேஷம் என்னன்னா, ஆதிசங்கரர் இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்துல கிட்டத்தட்ட 3/4 வாசி மகாலட்சுமியினுடைய கடைக்கண் பார்வையை மட்டுமே பாடி